அனைவருக்கும் வணக்கம். எல்லோருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற காய் அவரைக்காய் தான். அந்த அவரைக்காய் ரொம்ப சத்து நிறைந்த ஒரு காய். இது பீன்ஸ் பட்டாணி வகையை சேர்ந்த ஒரு தாவரக்காய். இது உடம்புக்கு ரொம்ப சத்து கொடுக்குது. இதில் இருக்கிற சத்துக்கள் பார்த்தா விட்டமின் B1, இரும்பு சத்து, நார் சத்து அதிகமாக இருக்குது, புரதச்சத்தும் அதிகமாக இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா காப்பர் இருக்குது, பாஸ்பரஸ் இருக்குது, பொட்டாசியம் சத்து இருக்குது, மேக்னீசியம் சத்து இருக்குது, மேங்கனீஸ் சத்து இருக்குது என்று பல சத்துக்கள் இந்த அவரைக்காயில் இருக்குது. இதனால நம்ம உடம்புக்கு நிறைய சத்து கிடைக்குது இந்த காய் சாப்பிட்டிங்கன்னா. அப்புறம் உடம்பு குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இதில் கொழுப்பு சத்து இந்த காயில் ரொம்ப குறைவு. அதனால் உடம்பை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த காயை அடிக்கடி உணவில் சேர்த்துட்டிங்கன்னா சீக்கிரமாகவே உங்கள் உடம்பு குறைஞ்சிடும். இந்த காயில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால மலச்சிக்கல் பிரச்சனை உள்ளவங்க எல்லாமே இந்த காயை அடிக்கடி எடுத்துக்கலாம். ரொம்ப ஒரு சிறந்த காய் இது. அதுமாரி எலும்பு வளர்ச்சிக்கு ரொம்ப உதவுது. இதயம் சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளையும் தீக்குது இந்த காய். எடை குறையவும் இது ரொம்ப உதவுது. இந்த அவரைக்காய்க்கு ஒரு தனி சுவையே உண்டு நம்ம சமைச்சா. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்ஃபோட்டா என்ற ஒரு அமினோ அமிலம்தான் அந்த சுவையை அந்த அவரைக்காய்க்கு கொடுக்குது. அந்த தனி சுவையே அந்த அவரைக்காய் கொடுக்குது. அந்த அட்டகாசமான சுவையை நம்ம சாப்பிட்டா அந்த சந்தோஷத்துலேயே நம்ம மன அழுத்தம் எல்லாம் குறைஞ்சிடும். அதனால் அவரைக்காய் சாப்பிட்டிங்கன்னா மன அழுத்தம் கூட நம்மளுக்கு குறைஞ்சிடும். அதிகமாக இதில் இரும்பு சத்து இருக்கிறதுனால இரத்த அணுக்களை அதிக அளவு இது உற்பத்தி செய்கிறது. அதனால் இரத்த சோகை உள்ளவங்களும் இந்த காயை உணவில் அடிக்கடி சேர்த்துக்குங்க. அவரைக்காய் பொரியல் பண்ணி சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அதுமாரி அவரைக்காய் சாம்பார் வச்சு சாப்பிடலாம். அவரைக்காய் நல்ல ஒரு சிறந்த காய். நம் முன்னோர்கள் இந்த அவரைக்காய் விதையை வேய்ச்சி உணவில் அடிக்கடி சேர்த்துருந்துருக்காங்க. அதாவது மொச்சை கொட்டைலாம் வேய்ப்பாங்க பாரு, அந்த மாதிரி இந்த அவரைக்காயை ஊற வச்சு வேய்ச்சி சாப்பிட்ருக்காங்க. ரொம்ப ஒரு சத்து நிறைந்த ஒரு அவரைக்காய். அதோட காய் விதை அனைத்துமே நம்மளுக்கு மிக அளவு பயன்படுகிறது. இந்த அவரைக்காயை பார்த்திங்கன்னா பல ரகங்கள் இருக்குது. அதை நம்ம என்னென்ன ரகம்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா செடி அவரை, பட்டை அவரை, ஃப்ரெஞ்ச் அவரை, மூக்குத்தி அவரை, சிறகு அவரை, பச்சை அவரை, தம்பட்டை அவரை. தம்பட்டை அவரை ஒரு நாட்டு ரகம். இது பெரும்பாலும் மார்க்கெட்டில் கிடைக்காது. கோழி அவரைன்னு சொல்லிட்டு நிறைய ரகங்கள் இருக்குது அவரைக்காயில். அதனால் ஒரு ஆரோக்கியமான நம்ம ஒரு வாழ்க்கை வாழணும்னா அவரைக்காயை நல்லா சாப்பிடுங்க. ரொம்ப சத்தான காய், ரொம்ப ஹெல்த்தியான ஒரு காய். அதனால் அவரைக்காய் சாப்பிடுங்க. நன்றி.